ஆகாயத்துல இடி மின்னல், சில்லுன்னு வீசுற காத்து. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல நல்ல சூடா டீயும் பஜ்ஜியும் சாப்பிடுறதே தனி சுகம்தான். ஆனா இந்த மழை எல்லார் வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. வைஷாலி அவளுடைய 12 வயசு பொண்ணு சௌமியா, அப்புறம் 5 வயசு புள்ள மோட்டியோட ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தா. அம்மா பாத்தீங்களா, நம்ம கூரையில இருந்து தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டி எல்லாம் நிறைஞ்சு போகுது. கடவுளே, ஏதாவது பண்ணலனா தண்ணியில வீடே முழுகிட போல. மழை ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. வைஷாலி ஏணி போட்டு முதல்ல கூரைக்கு மேல நிறைய பாலித்தீன் கவச போட்டு மூடினா. அதனால வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டுறது குறைஞ்சு போச்சு. அம்மா நிறுத்து, கீழே வந்துரு, தண்ணி அதிகமாக வரமாட்டேங்குது. சீக்கிரமாக எங்களுக்காக பக்கோடாவா பண்ணுமா. மழை காலத்தில் பக்கோடா சாப்பிட்றது ருசியாக இருக்கும் எனக்கா. சும்மா இரு மோட்டி, அம்மா வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க முழுசாவே நினைச்சிட்டாங்க உனக்கு பக்கோடா சாப்பிடணும் போல இருக்கா. வைஷாலிக்கு முதலாளி அம்மா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. இந்த ஏழைங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பங்க்சுவாலிட்டின்றதே கிடையாது. அதனாலதான் இப்ப வரைக்கும் நீங்க எல்லாரும் ஏழைங்களாவே இருந்துகிட்டு இருக்கீங்க. டைம் என்ன ஆகுது, என் புள்ளைக்கு பக்கோடா சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா நீ இன்னும் வேலைக்கு வரல. அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, கூரையில இருந்து வீட்டுக்குள்ள தண்ணி சுட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதை நான் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை லேட் ஆயிடுச்சு. இப்ப வந்துருவாமா. வைஷாலி ரொம்ப சீக்கிரமா பசங்களுக்காக டிஃபன் செஞ்சு வச்சாங்க. சௌமியா, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, மோட்டிய பாத்துக்கோ, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஆமா, வெளியே ரொம்ப மழை பெய்யுதுமா, இந்த கவரை போட்டுக்கோங்க, நனைய மாட்டீங்க. வைஷாலி சரி அப்படின்னு அந்த கவர் தலையில மாட்டிக்கிட்டா. வெளியே வந்து பார்த்தா முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. மழையும் நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, கொஞ்சம் நிப்பாட்ட, நான் முதலாளி அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எவ்வளவு வேணாலும் மழை பெய்யட்டும். அப்படி அவ வேண்டிக்கிட்ட போது இன்னும் மழை அதிகமாச்சு. அதிகமா இடி மின்னல் வேற. வழியில ஒரு பெரிய மரமும் விழுந்திருந்துச்சு. அதனால வழியும் மூடப்பட்டிருந்துச்சு. அப்பா, கடவுள் கஷ்டம் கொடுக்கறாருன்னா கண்ணு முடிக்கிட்டு நிறைய கொடுக்கறாரு. இப்ப நான் என்ன பண்றது, எந்த வழியா போறது. வைஷாலி எப்படியோ விழுந்திருந்த அந்த மரத்தை தாண்டி போனா. அப்பா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். அட, என்னோட செருப்பு எங்க போச்சு? ஐயோ, என் செருப்பு போயிடுச்சு. வைஷாலி அவளுடைய 2வது செருப்பையும் தூக்கி போட்டுட்டா. எப்படியோ கஷ்டப்பட்டு முதலாளியோட வீட்டுக்கும் போயிட்டா. உங்கள மாதிரி பிச்சைக்காரங்க இருக்காங்கல்ல, எந்த வேலையும் சரியா செய்யவே மாட்டாங்க. அப்புறம் கடவுளை திட்டுறது, எங்களை ஏன் இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இருக்கன்னு. அம்மா, வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, வழி எல்லாமே தண்ணியா இருக்கு. நான் இங்க எப்படி வந்தேனே எனக்கு தெரியல. ஐயோ, சரி சரி, நான் உனக்கு இதுக்கு அவார்டு கொடுக்க சொல்றேன். போ, நீ நின்ன இடம் எல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. முதல்ல இது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்காக டீயும் பக்கோடாவும் செஞ்சு எடுத்துட்டு வா. அதுக்கப்புறமா சமையல் செய். விஷாலி முதல்ல கிச்சனுக்குள்ள போய் டீ, ஸ்நாக்ஸ், அப்புறம் சமையலும் செஞ்சா. அதுக்கப்புறம் தரைய சுத்தம் செஞ்சா, அவளையும் சுத்தம் செஞ்சுக்கிட்டா. அம்மா, வைஷாலி ஆண்டி இன்னைக்கு மனசார பக்கோடாவை பண்ணல போல. இதில் உப்பு அதிகமாயிடுச்சுமா, எனக்கு இது வேண்டாம். என்ன இது, என் மேல கோவ காட்ட முடியாம இந்த பக்கோடால கோவ காட்டுறியா? உப்பு அதிகமா போட்டிருக்க, போ மறுபடியும் செஞ்சு கொண்டு வா. விஷாலியால எதுவுமே சொல்ல முடியல. அவன் மறுபடியும் போனா, மறுபடியும் அவங்களுக்காக பக்கோடா செஞ்சு சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பக்கோடாவை அவ ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. ஏ விஷாலி, இரு, என்ன உன் கையில, என்ன திடிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? அம்மா, நான் இத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை பாக்குறேன், என்னை பார்த்து உங்களுக்கு தேடி மாதிரி இருக்கா? நீங்க தானே அந்த பக்கோடாவை வெளியே தூக்கி போட சொன்னீங்க. வெளியே தூக்கி போடுறதுக்கு பதிலா என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்ல. இதுவும் திருட்டுதான். ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்குறல, அதுல உன் பசங்களுக்கு பக்கோடா வாங்கி கொடு. இதை எல்லாத்தையும் அவளுடைய புருஷன் பாத்துக்கிட்டு இருந்தா. கடைசியில தைரியமா பக்கத்துல வந்து, அட, அதை எடுத்துட்டு போகட்டு விடு, வெளியில வீசுறத விட்டு தன குழந்தைக்கு எடுத்துட்டு போகட்டு விடு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து வைஷாலி அந்த பக்கோடாவை வெளியே இருக்கிற நாயங்களுக்கு தூக்கி போட்டுட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனா. இருட்டாவும் இருந்துச்சு, மழையும் நிக்கிற மாதிரி தெரியல, தண்ணியும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்போ தெருவுல இருந்த செப்டிக் டேங்க திறந்து போட்டிருந்தாங்க. ஆனா தண்ணி நிறைய இருந்ததுல வைஷாலிக்கு அது தெரியாம அவ அதுக்குள்ள விழுந்துட்டா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க, என் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுமோ. ஆனா அந்த மழையில அவளை காப்பாத்துறதுக்கு அந்த பக்கமா யாரும் வரல. அதனால அவ அங்கேயே முழுகி செத்து போயிட்டா. வீட்டுல 2 பசங்க அம்மா திரும்ப வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. மோண்டி, நீ கவலைப்படாத, தூங்கு. வெளியே பாக்குறல மழை எப்படி பெய்யுதுன்னு. ஒருவேளை அம்மா மழையில வர முடியாம முதலாளி வீட்லயே தங்கிருக்கலாம். கேட்கலான்னு நம்ம கிட்ட போனும் இல்ல. அன்னைக்கு நாள் பூரா அம்மா வீட்டுக்கு வரவே இல்ல. அடுத்த நாள் மழை நின்னதுக்கு அப்புறமா பஞ்சாயத்து சேர்ந்தவங்க வைஷாலியுடைய உடம்ப உள்ள இருந்து வெளியில எடுத்தாங்க.
போலீஸ்காரங்க எப்படியோ அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு வைஷாலிய அவங்க முதலாளி அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. இந்த டெட் பாடி உங்களுக்கு தெரியுமா? அக்க பக்கத்துல விசாரிக்கும் போது உங்க வீட்டுல வேலை பார்க்கத்தாங்கன்னு சொன்னாங்க. எங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன். வைஷாலியோட பணத்தை பார்த்து முதலாளியும் முதலாளி அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், இவ எங்க வீட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இவ எப்படி செத்தா? எப்படி சத்தாளா? பணம் இருந்தா கொஞ்சம் கூட உங்களுக்கு கருணையே இருக்காதா? ராத்திரி வேலையை முடிச்சுட்டு போயிருப்பா. ரோட்ல பெரிய சாக்கடை இருந்திருக்கும். ரோட்ல தண்ணி அதிகமா இருந்துச்சு. அவ அதை பார்த்துருக்க மாட்டா. தெரியாம உள்ள போயிருப்பா. சாக்கடையில இருந்து இந்த பணத்தை எடுத்தோம். நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த மழையில அவங்கள கூப்பிடாதான்னு. டீயும் பக்கோடா உனக்கு பண்ண தெரியாதா? ஒரு நாள் வேலை பார்த்தா என்ன ஆகும்? அப்பதான் அவளுக்கு அறிவே வந்துச்சு. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு என்ன தெரியும்? மழை எவ்வளவு வந்தாலும் நிறைய பேர் வெளியே வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்காங்க. சாகும்போது என்னை பத்தி என்னெல்லாம் சொல்லிட்டு செத்தாலும் என்னவோ. அதுக்கப்புறம் வைஷாலியோட டெட் பாடிய அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க. வைஷாலியோடைய அந்த 2 சின்ன சின்ன பசங்க அம்மாவோட பணத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இனிமே இந்த உலகத்துல அவங்களுக்கு வேற யாருமே இல்ல. அம்மா அம்மா, நான் தான் சொன்னலம்மா இவ்வளவு மழையில நீ வெளியே வேலைக்கு போகாதன்னு. ஆனா நீ என் பேச்சு ஏமா கேக்கல. அம்மா கண்ணை திறந்து பாருமா. பாருங்க, மறுபடியும் சொட்டு சொட்டா தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் யார் சரி பண்ணுவாங்க? பசங்க அவரத பார்த்து முதலாளி அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பசங்களா, 2 பேரும் கவலைப்படாதீங்க. என் மனசு அவ்வளவு கல் இல்ல. இன்னில இருந்து உங்க 2 பேரை நான் பாத்துக்கிறேன். எனக்கு எங்க அம்மா செத்து போனதுக்கு நீங்க தானே காரணம். அந்த மழையில எங்க அம்மாவை நீங்க கூப்பிட்டாம இருந்திருந்தா அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. குழந்தைகளா, நீங்க சொல்றது சரிதான். எல்லாருமே காசால பணக்காரங்க ஆறாங்க. ஆனா மனசால பணக்காரன் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டோம்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க. வைஷாலியோடைய ஈமச்சடங்க முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பசங்க 2 பேரும் அவங்க வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. வளர்ந்து சௌமியா ஒரு IPS ஆபீசர் ஆனா மவுண்டி மல்டிநேஷனல் கம்பெனில மேனேஜரா இருந்தான். எங்க அவங்களுடைய குடிசை இருந்துச்சோ அங்க அவங்க அம்மாவோட பேருல ஒரு பெரிய பங்களா வீட்டை அவங்க கட்டுனாங்க. அம்மா, நீங்க எங்க இருந்தாலும் கூட நீங்க கண்டிப்பா என்ன பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மழை வரும்போது வீட்டுல தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதை முழுசா நாங்க சரியாக்கிட்டோம். மோண்டியோட கண்ணுல கண்ணீர் ரொம்புச்சு. அம்மா இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க மோண்டி. அம்மாவுக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்க கூடாது. நாம நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஆமாக்கா, நீ சரியா சொன்ன. நாம மழை காலத்துல நிறைய ஏழைகளுக்கு நாம உதவி பண்ணியாகணும். அப்பதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். பணக்காரங்க மழையில டீயும் பஜ்ஜியும் சாப்பிடுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஏழைங்களோட வீடு இடிஞ்சு விழுந்துரும். அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கூட இருக்காது. அதனாலதான் அந்த மாதிரி ஆட்களுக்கு நாம உதவி செய்யணும். ஆமா, அது வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. தெருவெல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு. மழை விட்டதுமே நான் வந்துடுறேம்மா. மழை வந்தா போதும், நீங்க எல்லாரும் காரணம் தேட ஆரம்பிச்சிடுறீங்க. 1/2 மணி நேரத்துல நீ வேலைக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நாளைக்குல இருந்து வேலைக்கே வர வேண்டாம். ஹலோ அம்மா, அம்மா கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ. இப்ப என்ன பண்றது? பிங்கியோட அப்பாவும் இப்ப வீட்டுல இல்லையே. நான் இப்ப இவளை கூடவே கூட்டிட்டு போய் ஆகணும். அம்மா, வெளியில ரொம்ப மழை அடிக்குதே, நாம நனைஞ்சிடுவோமே. பிங்கி, மழை அதிகமா அடிக்குது, உன்னை விட்டுட்டு போக முடியாது. சரி, இந்த கவர் போத்திக்கோ, நீ நனைய மாட்ட. அம்மா, என்னோட செருப்பு, என் செருப்பு காலை விட்டு கலண்டுருச்சு. தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுதுமா. பிங்கியோட அந்த செருப்பு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. எப்படியோ பார்வதியும் பிங்கியும் அவங்களுடைய முதலாளி வீட்டுக்கு வந்தப்போ அவங்க 2 பேருமே முழுசா நனைஞ்சு போயிருந்தாங்க. பிங்கி அந்த குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சான். அப்போ முதலாளி பார்வதியை கத்த ஆரம்பிச்சாங்க. என்ன இது? நான் உங்களை எப்ப வர சொன்ன? எப்ப வந்திருக்கே நீ? அறிவுல கொஞ்சம் கூட மழை பெய்ய வேண்டாம். ஏதாவது காரணம் கிடைச்சிட்டா போதும். வேலைக்கு வர்றதுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல வேலை கேட்கும் முதல்ல பணிவாதான் கேக்குறீங்க. அப்புறம்தான் சரி. என்ன இது? நனைஞ்ச துணியை வச்சுக்கிட்டு வீடெல்லாம் இன்னும் நீங்க அழுக்காக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு எதுக்காக கூட்டிட்டு வந்த? இல்லம்மா, இவளுடைய அப்பா வேலைக்கு போயிருக்காரு. என்னால தனியா விட்டுட்டு வர முடியாது. இவ உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டா.